அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏஐடி செகண்ட் லெவல்ல வார பிரதான பாடங்கள் ஒன்றுதான் இந்த பிஎம்ஏ பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இதுல இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் தொடர்பான அடிப்படையான சில விளக்கங்கள் இன்றைக்கு அவதானிக்க இருக்கிறோம். ஆகவே முதலாவது எங்களுக்கு இந்த முகாமைத்துவம்ங்கிறதுக்கான விளக்கம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். முகாமைத்துவம் அப்படிங்கிறது பிள்ளைகள் என்ன? நிறுவனம் ஒன்று தன்னுடைய இலக்கு அல்லது நோக்கத்தை அடையிறதுக்காக நிறுவனம் ஒன்றுல காணப்படுகின்ற வளங்களை வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் பயன்படுத்துகின்ற ஒரு நுட்ப முறை முகாமைத்துவம் எனலாம். அப்ப பிள்ளைகள் எங்களுக்கு வளங்கள் இருக்கு. ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவுல பௌதீக மனித வளங்கள் நிறைய இருக்கலாம். இந்த வளங்களை கொண்டு நிறுவனத்துக்கு நோக்கங்கள் இருக்கும். அப்ப நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, வணிக நிறுவனம் ஒன்றோட நோக்கங்கள் லாபத்தை உச்சப்படுத்துறது, சந்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது, லாப பங்கை அதிகரித்தல், திருப்திகரமான லாபத்தை உழைத்தல், புதிய சந்தைக்குள் நுழைதல், வணிகத்தை வளர்ச்சி அடைய செய்யறது. இதெல்லாம் வணிக நிறுவனம் ஒன்றோட நோக்கங்கள். அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தேவையான வளங்களை வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் அடைகின்ற ஒரு நுட்ப முறைதான் முகாமைத்துவமாக இருக்கும். அப்ப இந்த முகாமைத்துவமானது பல்வேறு பிரிவுகளை கொண்டதை நாங்க அவதானிக்க இருக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு நிறுவன செயற்பாடு தொடர்பா நாங்க ஆராயணுமாக இருந்தால் அது செயற்பாட்டு முகாமைத்துவம். மனித வளம் தொடர்பில் ஆராயணுமாக இருந்தால் மனித வள முகாமைத்துவம். சந்தைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயணுமாக இருந்தால் சந்தைப்படுத்தல், நிதி, ஆராய்ச்சி, அபிவிருத்தி, தகவல் அப்படின்ற பிள்ளைகள் இந்த முகாமைத்துவமானது பல உட்கிடைகளை உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. அதுல பிரதானமானாங்க ஏஐடில வரக்கூடிய இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் தொடர்பான விளக்கத்தை அவதானிக்கலாம். ஆகவே ஒரு நிறுவனத்தின் அன்றாட செயற்பாட சிறப்பாக எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு வினைத்திறன் விளைதிறனான செயற்பாடுதான் இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம். ஒரு நிறுவனத்தின் அன்றாட நடவடிக்கைகள், அது பிள்ளைகள் ஊழியர் வருகையிலிருந்து உற்பத்தியிலிருந்து சந்தைப்படுத்தலிருந்து எல்லாமே நடக்கும். ஆனா இதுல மிக பிரதானமா நாங்க பார்க்க வேண்டியதுதான் இந்த உற்பத்தி தொடர்பான சில விடயங்கள். ஆகவே உற்பத்தி தொடர்புல நீங்க அடிப்படையான விளக்கங்களை கிரேட் 12 அதாவது பிஇ என்கிற பாடத்துல படிச்சிருப்பீங்களாக இருக்கும். உற்பத்தி என்றால் என்ன அப்படிங்கிறது. ஆகவே உற்பத்தி அப்படிங்கிறது என்ன பிள்ளைகள்? மூலப்பொருள் ஒன்று இருந்தால் அதை நாங்க முடிவு பொருளாக மாற்றுவோமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? உற்பத்தியாக இருக்கும். ஆகவே உற்பத்திங்கிறது மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக மாற்றுகின்ற செயற்பாடு. இப்போ உதாரணமா கோதுமை மா மூலப்பொருளாக இருந்தால் பான் அல்லது பனிஸ் அப்படிங்கிறது முடிவுப் பொருள். தோல் அப்படிங்கிறது மூலப்பொருளாக இருந்தால் சப்பாத் அப்படிங்கிறது பிள்ளைகள் முடிவுப் பொருள். அதே மாதிரி மர பலகை எடுத்தீங்களாக இருந்தால் அது மூலப்பொருள். அதை தளவாடமாக நாங்க மாத்தினமாக இருந்தால் முடிவுப் பொருள். அப்ப மூலப்பொருள் ஒன்றை முடிவுப் பொருளாக மாற்றுகின்ற செயற்பாடு உற்பத்தியாக இருக்கும். அல்லது இயற்கையில் காணப்படுகின்ற வளங்களை பெறுமதி உடைய வளங்களாக மாற்றுகின்ற செயற்பாடும் உற்பத்தியாகத்தான் இருக்கும். இயற்கையில் காணப்படுகின்ற வளங்களை பெறுமதியுடைய வளங்களாக நாங்க மாற்றினால், நுகரத்தக்க வளங்களாக மாற்றினால் அதுவும் உற்பத்தி. அல்லது மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு பொருளாதார முயற்சியும் உற்பத்தியாக இருக்கும். அப்ப உற்பத்திக்கு பிள்ளைகள் நாங்க பல்வேறு வகையான வரைவிலக்கணங்களை பல்வேறுபட்ட காலத்துல கொடுத்திருக்கிறோம். அதுல இருந்து நிலை ரீதியான உற்பத்திகள், துறை ரீதியான உற்பத்திகள், நேர் உற்பத்தி, நீரில் உற்பத்தி, பரந்தளவிலான உற்பத்தி, குறுகிய அளவிலான உற்பத்தி, அதே மாதிரி பிள்ளைகள் நுகர்வு பண்டங்கள், அதே மாதிரி கைத்தொழில் பண்டங்கள், நீண்டகால பண்டங்கள், குறுங்கால பண்டங்கள், இவ்வாறு பிள்ளைகள் பல்வேறு கட்புலனாக கூடியது, கட்புலனாகாதது என்று பல அடிப்படைகள்ல நாங்க உற்பத்திகளை வகைப்படுத்தி இருக்கிறோம். அவ இந்த உற்பத்தி வகைப்படுத்தலோடு இணைந்த இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகளைத்தான் நாங்க செயற்பாட்டு முகாமைத்துவத்துக்குள்ளால கொண்டு வரோம். அப்ப செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் கீ ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்களாக இருந்தால் அதுல முதல்ல எங்களுக்கு உள்ளீடுகள் தேவைப்படும். உள்ளீடு அப்படிங்கிறது என்னண்டா, சரியான விலையில், சரியான இடத்தில், சரியான நேரத்தில், சரியான தரத்தில், சரியான தொகையில மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றது தான் உள்ளீடு.
இந்த உள்ளீட்டு பயன்படுத்திய பிள்ளைகள் நாங்க செயற்பாடுகள் சிலது செய்வோம். அந்த செயற்பாடுகள 2ஆ வகைப்படுத்தலாம். உற்பத்திக்கு முன்னரான நடவடிக்கைகள், உற்பத்தி நடவடிக்கைகள். உற்பத்திக்கு முன்னரான நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன? நிறுவனம் ஒன்றுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல். அதே மாதிரி அதக் கொண்டு எத்தன அலகுகள நாங்க உருவாக்கப் போறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. மூலப்பொருள் பயன்பாட்டை பிள்ளைகள் நாங்க உச்சப்படுத்துறது. ஒரு அலகுல இருந்து எடுக்கக்கூடிய வெளியீட்டின் அளவ நாங்க தீர்மானித்துக் கொள்றது. அடுத்தது உற்பத்தி தொடர்பான வரிசைகளை லைன் அப் கொண்டு நாங்க உருவாக்கணும். இதக் கொண்டு மூலப்பொருட்களை முடிவுப் பொருளாக மாற்றுகின்ற உற்பத்தி செயற்பாடொன்று நடந்து, தர முகாமைத்துவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு, வெளியீடுங்கிறது பிள்ளைகள் சரியான தரத்தில, சரியான நேரத்தில, சரியான வாடிக்கையாளருக்கு சரியான பொருள் போய் கிடைக்கிறது. இதுதான் செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட பிரதான நுட்பங்கள் அல்லது முறைகளாக இருக்கும். இத நாங்க இன்னும் ஒரு வடிவத்திலயும் எடுக்கலாம். இத பிள்ளைகள் நாங்க இன்னும் ஒரு வடிவத்தில் எடுக்கிற நேரத்துல எங்களோட உற்பத்தி செயற்பாடுகள், அதுல உள்ளீடுகள், நிலைமாற்ற ரீதியான செயற்பாடு, வெளியீடுகள் வரையிலும், உள்ளீடுகளுக்காக நாங்க எடுக்கிறது பிள்ளைகள் மூலப்பொருளோடு சேர்ந்த ஏனைய அனைத்து நடவடிக்கைகள். இதுல நாங்க நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, தகவல், நேரம், அறிவு அதெல்லாம் எடுத்து, ஒரு வணிக நிறுவனத்தால செய்யப்படுகின்ற செயற்பாடுகள், நிலைமாற்ற ரீதியான செயற்பாடு. அது உற்பத்தியாக இருக்கலாம், நிர்வாகமா இருக்கலாம், சந்தைப்படுத்தலாக இருக்கலாம், நிதியா இருக்கலாம், மனிதவள நடவடிக்கைகள், ஆராய்ச்சி அபிவிருத்தி, தகவல் முகாமைத்துவம் இணைந்ததாக வெளியீடாக நாங்க எடுக்கிற பிள்ளைகள் பொருட்கள், சேவைகள். இதுதான் வணிக நிறுவனம் ஒன்றுட உற்பத்தி செயற்பாட்டுண்ட இன்னும் ஒரு வகையான விளக்கம். இந்த செயற்பாட்டுக்கு நாங்க போற நேரத்துல பிள்ளைகள் பிரதானமாக கருத்திற் கொள்ளப்பட வேண்டிய காரணிகள்ல ஒன்றுதான் விநியோகஸ்தர் சங்கிலி முகாமைத்துவம். அப்படிங்கிறது என்ன? நிறுவனத்தின்ட பொருள கொண்டு போற செயற்பாடுகள செய்றது தான் இந்த விநியோகஸ்தர். அவருடனான உறவுங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். 2வது உற்பத்தி முகாமைத்துவத்த பொறுத்தளவுல எதிர்வு கூறல் கேள்விகள். எதிர்காலத்துல எங்கட உற்பத்தி பொருளுக்கு சந்தையில எவ்வாறான கேள்வி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நாங்க கொஞ்சம் உணரணும். அதுக்கு பிள்ளைகள் சில காரணங்கள் தாக்கத்த செலுத்தலாம். சந்தையில் காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மைகள், அதே நேரத்துல பிள்ளைகள் களஞ்சியப்படுத்துற பிரச்சனைகள் வாரது, பண்டத்துல வரக்கூடிய சில சில மாற்றங்கள், இதுகள நாங்க கருத்துல கொள்ளணும். 3வது நாங்க கருத்திற் கொள்ளப்பட வேண்டிய காரணி, கொள்வனவு திறன் திட்டமிடல். ஆகவே, நிறுவனம் ஒன்று தன்னுடைய தன்னுடைய செயற்பாட மிக செவ்வனே செய்யணுமாக இருந்தால், இந்த கொள்ளளவு திறன் தொடர்புல எங்கட கெப்பாசிட்டி என்ன மாதிரி இருக்குது. சரி, எங்களால எவ்வளவு ப்ரொடக்ட்ட நாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத ஒருக்கா பார்க்கணும். அங்கால தளவமைப்பு வடிவமைப்புகள். அதாவது எங்கட தொழிற்சாலையானது எவ்வாறான தள அமைப்புக்குள்ளால போக இருக்குது. அது செயன்முறையா, இடத்தள அமைப்பா அப்படின்ட்டு ஒரு 4 முறைகள் இருக்கு. நாங்க பிறகு அதுகள பார்ப்போம். 5வது நாங்க எடுக்கலாம். உற்பத்தி அட்டவணைப்படுத்தல் ஷெட்யூலிங் ஒன்று இருக்கணும். ஆகவே நிறுவனத்தில காணப்படுகின்ற இயந்திர சாதனங்கள், நிறுவனத்தின்ட பொருளுக்கு காணப்படுகின்ற கேள்வி, நிறுவனத்தின்ட கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான் இந்த ஷெட்யூலிங் அப்படிங்கிற ஒன்று அமையும். இறுதியாக நாங்க தர முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த உற்பத்தி அல்லது செயற்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகள நாங்க கருத்துல கொள்ற நேரத்துல மிக பிரதானமாக தாக்கம் செலுத்துகின்ற காரணிகள் ஒன்று விநியோகஸ்தர் சங்கிலி, 2வது எதிர்வு கூறல் கேள்வி, 3வது கொள்ளளவு திறன் திட்டமிடல், 4வது தளவமைப்பு வடிவமைப்புகள், 5வது உற்பத்தி திறன் அட்டவணைப்படுத்தல், 6வது தர முகாமைத்துவ செயற்பாடுகள். இதுக்குள்ளால பிள்ளைகள் நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய உற்பத்தி முறைகள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுல நாங்க முதலாவது வருவோம். வேலை உற்பத்தி அப்படிங்கிறது என்ன? வேலை உற்பத்தி. உற்பத்தி முறைகள பொறுத்தளவுல பிள்ளைகள் முதல்ல வேலை உற்பத்தி. வேலை உற்பத்தி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு நபரிட தேவைய மட்டும் நாங்க எடுத்துக்கொண்டு அந்த வாடிக்கையாளர உச்சக்கட்ட அளவுல திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க செய்கின்ற உற்பத்தி.
உதாரணமா ஒருத்தருக்கு தலைமுடிய நாங்க வெட்டுறது. இப்ப சிகை அலங்காரம் அப்படிங்கிறது பிள்ளைகள் அந்த மாரி. ஒரு பர்த்டே கேக் கொண்டு, வெட்டிங் கேக் கொண்டு செய்றது. இது தனிப்பட்ட ஒரு நபருட திருப்திய பூரணப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கும். 2வது நாங்க வரலாம். இப்ப வேலை உற்பத்திக்கு உங்களுக்கு 2 ஒரு உதாரணங்கள். இப்ப சிகை அலங்காரம், பர்த்டே கேக் செய்றது, தனிப்பட்ட ட்ரெஸ் ஐட்டங்கள் தைச்சு எடுக்கிறது, அதெல்லாம் அதுக்குள்ளால வரும். அடுத்தது நாங்க எடுக்கையிலும் தொகுதி உற்பத்தி அப்படிங்கிற உண்டு. தொகுதி உற்பத்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே தன்மையான சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தால், அத நாங்க தொகுதிங்கிற கேட்டகரிக்குள்ளால கொண்டு வரலாம். உதாரணமா, இப்ப நீங்க ஒரு ஒரு பேக்கரி ஒன்று எடுத்தீங்களா இருந்தால், பானெல்லாம் தயாரிக்கிறது, பன் தயாரிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாரியான டெக்னாலஜி. ஆனா, இருக்கிற அந்தந்த பொருட்கள்ல சின்ன சின்ன வேறுபாடு. இப்ப ஜாம் பன் எடுத்தீங்களா இருந்தா, அதுக்குள்ளால ஜாம். அங்கால டாட் பன் எடுத்தீங்களாக இருந்தால், அதுல ஜாம் இருக்காது. இப்ப டீ பன் எடுத்தீங்களா இருந்தா, பிளம்ஸ் 1, 2 வச்சிருப்பாங்க. அதே மாரிக்கு அந்த ஒவ்வொரு வகையான பன் ஐட்டங்கள் இருக்கு. மாலு பன், சீனி சம்பல் பன், அப்படி எக்கச்சக்கமான பன் ஐட்டங்கள் இருக்கு. அடுத்தது நாங்க யூனிஃபார்ம்கள் தைக்கிறது. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாரிக்கு இருக்கும். சின்ன, 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 சின்ன வேறுபாடுகள் இருந்தால், அத நாங்க இந்த தொகுதி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளால கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். 3வது நாங்க எடுத்துட்டு வரலாம் பாய்ச்சல் உற்பத்தி அல்லது செயன்முறை ரீதியான உற்பத்தி. அதாவது பிள்ளைகள் ஒரு பொருளோட உள்ளீடுண்டு, செயற்பாடுண்டு, வெளியீடுண்டு தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணமா நியூஸ் பேப்பர் தயாரிக்கிறது, சிமெண்ட் தயாரிக்கிறது, இந்த மின்பானங்கள் தயாரிக்கிறது, இது மாதிரியானதுகள நாங்க இந்த பாய்ச்சல்ங்கிற கேட்டகரிக்குள்ளால கொண்டு வர முடியும். அதற்கு மேலதிகமாக நாங்க உற்பத்தி எடுக்கிறதாக இருந்தால், அ சரியான நேரத்தில பொருட்கள பெற்றுக்கொள்ளுகின்ற ஜஸ்ட் இன் டைம் புரொடக்ஷன் அப்படிங்கிற ஒன்று. ஜிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உண்டு. அப்ப இந்த ஜிட் எடுத்தீங்களாக இருந்தால், இந்த ஜிட் அப்படிங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நேரத்தில் உற்பத்தி செய்வதற்கான பொருள வழங்குறதுக்கான மெத்தட் உண்டு. இப்போ உதாரணம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. இப்ப ரெஸ்டாரண்ட் ஒன்று எடுத்தீங்களாக இருந்தால், அந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்க உற்பத்தி செய்கின்ற மெத்தட் எப்படி இருக்கும்? இப்ப எங்களுக்கு வாடிக்கையாளர் ஒருவர் வருவார். அவருட ரிக்வெஸ்ட் என்னங்கிறத எடுப்போம். அந்த ரிக்வெஸ்ட்க்கு தேவையான பொருளொண்ட மட்டும் நாங்க உற்பத்தி செய்து கொடுக்கிறது. இப்ப உதாரணமா ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டு கொடுக்கிறது. ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டு கொடுக்கிறது. அப்ப பிள்ளைகள் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த நேரத்துல நாங்க எடுப்போம். உற்பத்திய செய்வோம், முடிச்சிருவோம். இப்ப இந்த ஜஸ்ட் இன் டைம் மெத்தட பொறுத்தளவுல, இங்க ஸ்டாக் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் உண்டு. வாரதுக்கான வாய்ப்பு மிக குறைவானதாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் லீன் உற்பத்தி அப்படிங்கிற உண்டு. இது உண்மையிலே ஜப்பான்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை உண்டு. அப்ப இதுல பிள்ளைகள் நாங்க பெறுமதிய அதிகரிக்கிறதுக்கான வாடிக்கையாளருடன் இருந்தான ஒரு 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 நல்ல உறவொண்ட ஏற்படுத்துறதுக்கான 2 மெத்தடுகள கையாளுவாங்க. ஒன்று வாடிக்கையாளர்ட பெறுமதிய கூட்டுறது, வளங்கள்ட பயன்பாட்ட குறைக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஜிட் சிஸ்டம் மாதிரியே தான். ஆனா, இதுல இந்த காஸ்ட்ட குறைக்கிறதுக்கான மெத்தட் உண்டு. இங்க க அ க கையாளப்படும். அடுத்தொன்றுக்கு புஷ் அண்ட் புல் மெத்தட் அப்படிங்கிற உண்டு. அதாவது தள்ளு, இழுத்தல் உற்பத்தி முறை. தள்ளு அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல பொருளுக்கு நாங்க பொருள உருவாக்குவோம். உருவாக்கி போதுமான அளவுக்கு அத சந்தையில கொண்டு போயிட்டு தள்ளி விட்டுருவோம். இப்ப உதாரணமா சைனாலும் அந்த மாரி தான். அவங்க சந்தை பிள்ளைகள் ஆராய்ச்சி செய்றதே இல்ல. ரைட். முடியுமான அளவுக்கு உற்பத்திகள செய்து, செய்து, செய்து கொண்டு போய் சந்தையில போட்டுருவாங்க. அது தள்ளும் முறை. அதே மாரிக்க பிள்ளைகள், இழுத்தல் முறை அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல நாங்க சந்தை ஒண்ட உருவாக்கணும். இப்ப இந்த மேக்கப் ஐட்டங்கள்லாம் பாருங்க, ஆரம்ப காலத்துல அதுக்கு சந்தை ஒன்று இருக்கல்ல. பிறகு அதுக்கு ஒரு சந்தை ஒன்று உருவாக்கி, பிறகு அந்த சந்தைக்கு தேவையான பொருள உள்ளுக்கால கொண்டு வார மெத்தட் உண்டு. ஆகவே உற்பத்தி முறைகள் பல்வேறு வகைகள்ல நாங்க எடுக்கலாம். ஒன்று நாங்க பார்த்தோம் வேலை உற்பத்திங்கிற உண்டு. 2வது தொகுதி உற்பத்திங்கிற உண்டு. 3வது பாரிய அல்லது பாய்ச்சல் உற்பத்திங்கிற உண்டு. அடுத்தது ஜிட்டுங்கிற மெத்தட். அங்கால லீன்ங்கிற மெத்தட் உண்டு. அங்கால தள்ளு மற்றும் இழுத்தல் தொடர்பான முறைகள். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இந்த முறைகள நாங்க சரியாக பயன்படுத்துறதுக்காக கையாளப்பட வேண்டிய சில நுட்பங்கள். இப்ப அதுல ஒன்று தான் வாட் கஸ்டமர்ஸ் வாண்ட்ஸ். அதாவது வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நாங்க முதல்ல இனங்காணணும். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள், அதுக்கு ஒரு பிராண்ட் ஒண்ட நாங்க உருவாக்கணும். இப்ப ஆரம்ப காலத்துல எங்களுக்கு ஃபோன் தேவைப்பட்டது. பிறகு மொபைல் ஃபோன் தேவைப்பட்டது. இப்ப ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் மொபைல்ங்கிற நேரத்துல நாங்க பிராண்ட பார்க்கிறது இல்ல.
அந்த நேரத்துல வந்து அந்த சிம்தந்த நிறுவனத்தின் பேரை தான் பயன்படுத்தினாங்க. இலங்கையை பொறுத்தவரை செல்டெல் தான் ஆரம்ப காலத்துல மார்க்கெட்ல நம்பர் ஒன்னா இருந்தது. இன்றைக்கு செல்டெல்ங்கிற நிறுவனத்தை காணல. அந்த காலத்துல கூடுதலா அந்த மோட்டோரோலா போன் தான் வச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப மோட்டோரோலாவும் இல்ல, செல்டெலும் இல்ல. ஆனா மொபைல் இருக்குது. இப்ப பிள்ளைகள் பிராண்ட் அடிப்படையாக கொண்ட வியாபாரம் தான் நம்பர் ஒன். இப்ப உதாரணமா நீங்க எடுங்க, மெர்சிடஸ் பென்ஸ் கார் உண்டும். அதே மாரிக்கு ஜப்பான்ல இருந்து வார டொயோட்டா கார் உண்டும். பென்ஸ் காருக்கு 4 டயர் தான், டொயோட்டாக்கு 4 டயர் தான். பென்ஸ்ல கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் டொயோட்டால கிடைக்குது. ஆனா பிரைஸ பார்க்கிற நேரத்துல, இந்த பென்ஸ்ன்ற பிராண்டுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் ஒன்று கொடுப்போம். அப்ப இந்த பிராண்ட் ஒன்ட கிரியேட் பண்ணணும். அடுத்தது யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் அண்ட் காம்பிட்டன்சஸ் ஃபார் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதாவது போட்டி நயம் ஒன்று படிச்சிருப்பீங்க. நீங்க யார் ஒருத்தர் ஒரு தொழில்ல சிறப்பு தேர்ச்சியை பெற்றிருக்கிறாரோ, அவர் அத மேற்கொள்வாராக இருந்தால், அத நாங்க போட்டி நயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போட்டி நயத்த நாங்க சரியா பெஸ்ட்டா அப்ளை பண்ணமாக இருந்தால், எங்களுக்கு அதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் உண்டு. நல்ல நன்மை ஒன்று எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு. அடுத்தது லாபத்திற்கான அடிப்படையை உருவாக்குதல். ஒரு உற்பத்தி முயற்சி வெற்றி அடையணுமாக இருந்தால், லாபம் அப்படிங்கிறது பிள்ளைகள் மிக முக்கியம். நாங்க ஏற்கனவே இந்த வணிகத்தின் அடிப்படை அம்சங்கள்ல படிச்சிருப்போம். ஒரு நிறுவனம் வெற்றியடையவும், நிறுவனம் ஒன்று தொடர்ந்து சந்தையில் நிலைத்து நிற்பதற்கும், லாபம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணி. அடுத்தது சந்தை தலைமைக்கு அடிப்படையினை உருவாக்குதல். அதாவது பிள்ளைகள் மார்க்கெட்ல நாங்க ஒரு லீடர்ஷிப் ஒண்ணு எடுக்கிறது. இப்ப உதாரணமா பால்மா மார்க்கெட் நீங்க எடுத்தீங்களாக இருந்தால், அந்த எங்கர் தான் அவர் லீடரா இருப்பார். அந்த அவருடைய லீடர்ஷிப்ப நாங்க உடைச்சு வெளியில வாரது கஷ்டம். எந்த ஒரு நிறுவனமும் பால்மாவோட விலைய தீர்மானிக்க இயலாது. ஆங்கர் நிறுவனம் தீர்மானிக்காம. ஆனா அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது பிள்ளைகள் மார்க்கெட்டிட மிக முக்கியமான இன்னும் ஒரு பாயிண்டாக இருக்கும். அப்ப வணிகத்தின் வெற்றிகரமான செயற்பாட்டுக்கு செயற்பாட்டு முகாமைத்துவம் எவ்வாறான வகைகள்ல பங்களிப்பு செய்யலாம்ங்கிறதுக்கான விளக்கங்கள் தான் இதுகள். நாங்க ஏற்கனவே இந்த உற்பத்தி தொடர்பான விளக்கம் படிச்சுட்டு இருந்தானே, மூலப்பொருட்கள முடிவு பொருளாக மாத்துறது பிள்ளைகள் அல்லது மனித தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்றது. அப்ப உற்பத்தியிட பிரதான உற்பத்திகள் எடுத்தீங்களாக இருந்தால், நாங்க பொருட்கள உற்பத்தி செய்யலாம், சேவைகள உற்பத்தி செய்யலாம். அப்ப இந்த 2க்கும் இடையில சில அடிப்படையான பண்பு ரீதியான வேறுபாடுகள் வரும். கட்புலனாகக்கூடிய தன்மை டான்ஜிபிலிட்டி. பொருள நாங்க தொட்டு பார்க்க இயலும், கண்களுக்கு தெரியும். சேவைய தொட்டு பார்க்க இயலாது, கண்ணுக்கு தெரியா. உருவம் உண்டு கிடையாது. உருவம், நிறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்ல. அடுத்தது செயன்முறையினை உருவாக்குகின்ற முறை. இப்ப மூலப்பொருட்கள முடிவு பொருளாக மாத்துகின்ற ஒரு செயற்பாடு பிள்ளைகள் பொருள்ல நடக்கும். நாங்க அத கண்ணால பார்த்துக் கொண்டு இருக்கலாம். ஆனா சேவை ஒன்ற அவ்வாறு மூலப்பொருள முடிவு பொருளா மாத்துறதுங்கிற அந்த அந்த ப்ரொசீஜர் அங்க இல்ல. இருந்தாலும் பிள்ளைகள் அதுல ஏதோ ஒரு 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 டிஃபரண்ட் விஷயம் ஒன்று இருக்கும். சரியா? ஆனா அத எங்களால இனங்கண்டு கொள்றதுக்கோ, அல்லது கண்களுக்கு புலப்படுத்துறதுக்கோ, அது கொஞ்சம் கஷ்டம். சேவைய நாங்க மூலப்பொருள்லருந்து முடிவு பொருளுக்கு கொண்டு போறது. 3வது பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை. ஒரு பொருள உருவாக்குன உற்பத்தியாளர்ட்ட இருந்து, அந்த பொருள நாங்க பிரிச்சு இன்னும் ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண இயலும். ஆனால் சேவைய பிள்ளைகள் ஒரு காலத்திலயும் உற்பத்தி செய்தவரிடமிருந்து என்ன செய்ய இயலா? பிரிக்க இயலா. அடுத்தது நேச்சர் ஆஃப் அவுட்புட். வெளியீட்டின் தன்மை. ரைட். இப்ப பொருட்கள் எடுத்தீங்களாக இருந்தால், ஒரே நேரத்துல பல குவாலிட்டியான பொருட்கள் சந்தைக்குள்ளால வெளியீடு செய்ய முடியும். இப்ப சோப் ஒன்று எடுத்தீங்களாக இருந்தால், அதுல வாசனை வரலாம், கலர்கள் வேற வேற வரலாம், சலவை வரலாம், வேற வேற டிசைன்ல வரலாம், வேற வேற நிறங்கள்ல வரலாம். இப்படி பிள்ளைகள் வெரைட்டி நிறைய இருக்கும். ஆனா சேவையில எங்களுக்கு அந்த அளவுக்கு வெரைட்டீஸ் கொடுக்கிறது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தன்மை தான் இருக்கும். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா இருந்தால், ஒரே மாதிரியான சேவை உற்பத்தி ஒன்று தான் அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்போ பொருளுக்கும் சேவைக்கும் இடையிலான பண்பு ரீதியான வேறுபாடுகள், கட்புலனாகுகின்ற தன்மை, களஞ்சியப்படுத்தக்கூடிய தன்மை, பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை, இதுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நாங்க பார்ப்போம் எங்கட செயற்பாட்டு முகாமைத்துவம் முகம் கொடுக்கிற முக்கியமான பிரச்சனை அல்லது சிக்கல்கள். இப்போ ஒரு நிறுவனம் உற்பத்தியில ஈடுபடுற நேரத்துல பிள்ளைகள் எக்ஸாக்ட்லி சொல்லேலாம். எங்கட டிமாண்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல இருக்கு. இப்போ ஹோட்டல் செய்றவருக்கு சரியா சொல்லேலாம். ஒரு நாளைக்கு எத்தன வடை போகும், ஒரு நாளைக்கு எத்தன தோசை போகும், ஒரு நாளைக்கு எத்தன சாப்பாடு போகும்னு சொல்லேலாம்.
அனுபவத்தின் அடிப்படையில அவங்க முன்ன பின்ன உற்பத்திகள் செய்தாலும், எக்ஸாக்ட்லி சொல்றது கஷ்டம். இது வந்து பிள்ளைகள் ஹோட்டல் வைக்கிறவர்களுக்கு மட்டும் இல்ல. டெக்ஸ்டைல்ஸ்காரருக்கும் இதே பிரச்சனை வரும். அதே மாரிக்க இப்ப டியூஷன் கிளாஸ் செய்றவருக்கும் இதே பிரச்சனை வரலாம். பான் போடுறவருக்கும் இதே பிரச்சனை வரும். இப்படி உற்பத்தியில இப்ப டெலிவிஷன் உற்பத்தி செய்ற ஆட்களுக்கும் இதே பிரச்சனை. மொபைல் உருவாக்குற ஆட்களுக்கும் இதே பிரச்சனை. இப்ப பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போர்டுக்கான டிமாண்ட் கூட. ஆனா ஸ்மார்ட் போர்ட் வழங்குகின்ற நிறுவனங்களோட அளவும் கூடிட்டு. அப்ப யாருமே யாரையுமே பிள்ளைகள் சரியா டிசைட் பண்ணி சொல்லல. அப்ப முன்னையெல்லாம் எங்களுக்கு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஸ்மார்ட் போர்ட்னா சொல்லேலும், இலங்கையில இவ்வளவு பாடசாலைகள் இருக்கு. ஒரு பாடசாலைக்கு இத்தனை ஸ்மார்ட் போர்டுனால், எ இலங்கையில இத்தனை ஸ்மார்ட் போர்ட் தேவைப்படும். ஒரு டியூஷன் கிளாஸ்க்கு இவ்வளவா இருந்தால், இத்தனை ஸ்மார்ட் போர்ட் தேவைப்படும். இப்ப பிள்ளைகள் அப்படி சொல்லேலாம். மார்க்கெட்டுக்குள்ளால எவ்வளவு ஸ்மார்ட் போர்ட் வந்திருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. 2வது கிரயத்த தீர்மானிக்கிறது அதை விட சிக்கலானதாக இருக்கு. இப்ப சில செலவுகள எங்களுக்கு பெஸ்ட்டா சொல்லேலும். சில செலவுகள சொல்றது கஷ்டம். இப்ப உதாரணமாக அறிவு, திறன்கள், ரைட்? அதே மாரிக்க பிள்ளைகள் ஸ்கில்ஸ் இதுகெல்லாம் வந்து நாங்க எக்ஸாக்ட்லி இவ்வளவு தான் வரும்னு சொல்ல முடியாது. அடுத்தது வாடிக்கையாளர்களுடைய தேவை, விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டு போறது ஒரு பிரச்சனை. இப்ப முன்னொரு காலம் இருந்தது பிள்ளைகள். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முதல் சாதாரணமா கடைக்கு போற ஒருத்தர் தண்ணீர் குடிக்கணுமாக இருந்தால், கிளாஸ் ஒன்று எடுத்து டெப்ப திறந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முதல்ல பெரும்பாலான ஆட்களோட கையில பார்த்தீங்களாக இருந்தால், கொக்கோ கோலா அல்லது பெப்சி இந்த மாரி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஒண்ட கையில வச்சுக்கொண்டு சுத்திக் கொண்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அண்மையில பார்த்தீங்களாக இருந்தால், லாஸ்ட் ஒரு 5 டூ 10 இயர்ஸ் பார்த்தீங்களாக இருந்தால், பெரும்பாலான ஆட்களோட கையில என்ன இருக்குது? தண்ணீர் போத்தல் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முதல் அந்த நடைபாதை வியாபாரங்கள் செய்றார்கள், ட்ரெயின் பஸ்ல எல்லாம் வந்து விக்கிறார்கள், கூவி விக்கிறார்கள் எல்லாம் தண்ணி போத்தல் எடுத்துக்கொண்டு வரமாட்டாங்க. ஆனா இப்ப பிள்ளைகள் மிக பிரதானமான வியாபார முறையாக இந்த தண்ணீர் போத்தல் மாறிட்டு. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் போற நேரத்துல வேற ஏதாவது ஒன்று மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர் எந்த சந்தர்ப்பத்துல எத விரும்புவார்ன்னு சொல்ல தெரியாது. இப்போ ஒரு 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு முதல் நாங்க ஹோட்டல் ஒன்றுக்கு போணுமாக இருந்தால் சாப்பிடுறதுக்கு ரைஸ் அண்ட் கறி தான் பிரதான சாப்பாடு. சோறும், கறியும். அதுல பிள்ளைகள் சோற தனியா ஒரு பவுல்ல எடுத்துட்டு வருவாங்க. கறி ஐட்டங்கள் எல்லாம் தனியா கொண்டு வருவாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு பில் கட்டிட்டு போவோம். இப்ப அப்படி இல்ல. இப்ப நாங்க போய் உட்கார்ந்ததும் அந்த கடையில உள்ளவர் வந்து கேட்கிறார், "ஓ! ஃப்ரைட் ரைஸ்ல சிக்கன் சாப்பிடுறீங்களா? அல்லது கோழி இது என்ன வெஜிடபிள் சாப்பிடுறீங்களா? அல்லது வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா?" அவர் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்துட்டு தான் வந்து எங்கள்ட்ட கேட்கிறார். "நீங்க ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடணும். அதுல என்னத்த சாப்பிடுறீங்க? அல்லது நீங்க கொத்து ரொட்டி சாப்பிடுறீங்களா?" இப்ப நீங்க கொத்து ரொட்டியோ, ஃப்ரைட் ரைஸோ பகல் டைம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல, அவர் திரும்ப அடுத்து வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பார். என்ன? கொக் குடிக்கிறீங்களா? பெப்சி குடிக்கிறீங்களா? ஸ்ப்ரைட் குடிக்கிறீங்களா? ரைட். அப்ப இப்ப பிள்ளைகள், நாங்க எங்கட தேவைய முன்னுணர்றதுக்கு முதல்ல, ரைட் கடைக்கார ஆட்கள் எங்களுக்கான பொருள ரெடி பண்ணி கொண்டு வாராங்க. ரைட். அப்ப வாடிக்கையாளரோட தேவைகள் காலத்துக்கு காலம் மாறுறது. அடுத்தது வாடிக்கையாளர்கள்ட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வசதிகளை சரி செய்வதில் உள்ள சிக்கல். இப்ப முன்னையெல்லாம் பிள்ளைகள ஹோட்டல் ஒன்றுக்கு போனா, நாங்க ஜஸ்ட் சாப்பிட்டு வாரு. இப்ப அப்படி இல்ல. இப்ப நாங்க ஹோட்டல் ஒன்றுக்கு போனால், எங்களுக்கு கழிப்பிட வசதிகள் இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்து கதைக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு இருக்கணும். இப்ப அதே மாரி பிள்ளைகள் கொஞ்சம் மனம் கவரக்கூடிய மாரி பாடல்கள் இருக்கணும். இதெல்லாம் வந்து எங்கட உற்பத்தி செயல்முறையில இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணியாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் தொடர்பாடல் ஏற்படக்கூடிய சிக்கல். இப்ப நாங்க ஒரு மொழிய கொண்டிருக்கிற ஆட்கள் இல்ல. பல மொழிய கொண்டிருக்கிறோம். அதே மாரிக்கு வியாபாரத்துக்குன்ட்டு சொல்லி பிள்ளைகள், அதுல சில வித்தியாசமான மொழிகள் எல்லாம் இருக்குது. இப்ப உதாரணமா எம்.ஆர்.பிங்கிற ஒரு வேர்ட் உண்டு. மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா இருந்தால், அங்க பயன்படுத்துகின்ற சில மொழி நடைகள் வேறு. இந்த மொழி நடைகள் மாறுறதும் எங்களுக்கு ஒரு உற்பத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக நாங்க எடுக்கலாம். அடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு பிரதானமாக தெரிஞ்சிருக்கணும். போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவருட பெறுமதி சங்கிலி தொடர்பான விளக்கம். அப்ப இந்த போர்ட்டர்ஸ்ட பெறுமதி சங்கிலி எடுத்தீங்களாக இருந்தால், அதுல மிக முக்கியமான 5 விடயங்கள நாங்க கருத்துல கொள்றது. ஒன்று இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது. உள்வருகைக்கான வழங்கல் சங்கிலி. 2வது ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது பிள்ளைகள் செயற்பாடுகள். 3வது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளிச்செல்லுதல் வழங்கல் சங்கிலி. 4வது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல். 5வது சேவைகள்.
இந்த 5 விடயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் போர்ட்டர்ட பெறுமதி சங்கிலி அமைஞ்சிருக்கும். அப்ப அதுல உள்வரும் போக்குவரத்து முறைகள் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தின் பண்டகசாலைக்கு மூலப்பொருளை பெற்றுக்கொண்டு 2வது ஆபரேஷன் அப்படிங்கிறது பிள்ளைகள் மூலப்பொருட்களை முடிவு பொருளாக நாங்க மாற்றுகின்ற செயற்பாடு. 3வது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது பிள்ளைகள் முடிவு செய்யப்பட்ட பண்டமானது விநியோகஸ்தரூடாக நுகர்வோருக்கு சென்றடைய செய்கின்ற செயற்பாடு. அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது அந்த அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல வெளியில வந்த ஒரு பண்டத்தை கொண்டு போய் எங்கட சந்தைக்குள்ளால சரியான இடத்துல வச்சு விற்பனை செய்யறது. இப்ப உதாரணமா நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் எடுத்தீங்களாக இருந்தால் காகில்ஸ்ங்கிற உண்டு, கீல்ஸ்ங்கிற உண்டு. அதே நேரத்துல பிள்ளைகள் அப்படி எக்கச்சக்கமா இருக்குதானே சதோசு. அப்ப நீங்க ஒவ்வொரு மார்க்கெட் செக்மெண்ட்டையும் பாத்தீங்களா இருந்தால் எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரே மாதிரியான ஆட்கள் வாரது இல்ல. இப்ப சதோசைக்கு போனீங்களா இருந்தா முன்னுக்கால த்ரீ வீலும் மோட்டார் பைக்கும் அதிக அளவுல நிக்கும். காகில்ஸ்க்கு போனீங்களா இருந்தால் கார்டு அளவு கொஞ்சம் கூடுதலா பார்க்கலாம். கீல்ஸ பார்த்தீங்களா இருந்தால் அதை விட கொஞ்சம் பெரிய வாகனங்கள் எஸ்யூவி அந்த மாதிரியான வாகனங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மார்க்கெட் செக்மெண்ட் வேறு. அப்ப அந்தந்த மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான பொருளை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ உதாரணமா ஆப்பிக்கோ சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க பிள்ளைகள் ஆர்கானிக் மரக்கறி அப்படின்னு சொல்லி உண்டு. அப்ப சாதாரண கத்தரிக்காய் வந்து கடையில 200 ரூபாவா இருந்தால் ஆர்கானிக் கத்தரிக்காய் கிட்டத்தட்ட 600 700 ரூபாய் இருக்கும். அதை வாங்குறதுக்கு வேறையா கிரௌட் உண்டு இருக்கிறாங்க. அதான் செக்மெண்டேஷன். கடைசியாக பிள்ளைகள் சேவை. அப்ப பொருளொன்று நாங்க வழங்குனதுக்கு பிற்பாடு அது தொடர்புல பெற்றுக் கொடுக்கின்ற அனைத்து வகையான சேவைகளும் அதுக்குள்ளால வரும். அப்ப போர்ட்டர்ட வழங்கல் சங்கிலி அல்லது பெறுமதி சங்கிலி எடுத்தீங்களாக இருந்தால் இந்த 5 விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து நாங்க வருவோம் துணைநிலை சேவைகள் தொடர்பான சில விஷயங்கள். அதுல முதல்ல வந்து நாங்க கொள்வனவு அப்படிங்கிற ஒரு விடயம் இது ஏற்கனவே படிச்சது. ஒரு நிறுவனத்துக்கு தேவையான உள்ளீடுகளையும் ஏனைய வளங்களையும் பெற்றுக்கொள்வது. மனிதவள முகாமைத்துவம் இது பிள்ளைகள் நீங்க நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. ஒரு நிறுவனத்துக்கு தேவையான ஊழியர்களை திட்டமிடுறது, திட்டமிட்ட ஊழியர்களை தெரிவு செய்யறது, தெரிவு செய்த ஊழியர்களை நிறுவனத்துக்குள்ளால உள்ளிருக்கிறது, அங்கால பிள்ளைகள் தேவையான அளவுக்கு பயிற்சிகளை வழங்கி அனுபவங்கள் ஏற்படுத்தி, அவங்களுக்கு தேவையான சம்பளங்கள கொடுத்து, அதே நேரத்தில அவங்களுக்கு தேவையான ஏனைய வசதிகள செஞ்சு கொடுத்து, அவர்களுடைய சுக நலன்கள்ல பங்கு பெற்றது. இதெல்லாம் மனிதவள முகாமைத்துவ செயற்பாடுகள். அங்கால டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க விரும்பியோ, விரும்பாமலோ அதிநவீன தொழில்நுட்பத்துக்குள்ளால இருக்கிறோம். அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில புதிய, புதிய விஷயங்கள் வரலாம். இருக்கிற சிலதுகள் பழசாகலாம். பழசாகிறதுகள கழிக்கணும். புதுசுகள எடுக்கணும். ஒரு காலத்துல பில்லிங் சிஸ்டம் எப்படி இருந்தது? பொருளுக்கு நாங்க கால்குலேட்டர் ஒன்று வச்சுக்கொண்டு விலை போட்டுக்கொண்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பார்கோட் ரீடிங் சிஸ்டம். அதுக்கு பிற்பாடு கியூஆர் கோட். இப்படி ஒவ்வொரு சிஸ்டங்கள் மாறிக்கொண்டு போகுது. இப்ப இந்த கீல்ஸ் மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனீங்களாக இருந்தால் செல்ஃப் கவுண்டர்ஸ் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நேரா கொண்டு போய் செல்ஃப் கவுண்டர்ல ரீட் பண்ணியாச்சு. அதுக்கு அங்கால பேமெண்ட் செய்யறதுக்கான கார்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் மெஷின் ரீடர் உண்டு. அதுல கார்டுல பே பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். கேஷியர் ஒன்று தேவைப்படாது. அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் போறப்ப அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்குவாங்க. இப்ப ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல உண்மையில சூப்பர் மார்க்கெட்ல பிள்ளைகள் கேஷியர்ஸ் வைக்கிறதே இல்ல. அங்க அந்த ட்ராலி இருக்குது தானே. அந்த ட்ராலியோட சேர்த்து பொருள ரீட் பண்றதுக்கான மெஷின் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப நாங்க பொருள் எடுக்கிறோம். அந்த ரீடர்ல ஒருக்கா பிடிக்கிறோம். எங்கட ட்ராலிக்குள்ளால போட்டுக்கொள்வோம். கடைசியா பிள்ளைகள் ட்ராலிக்குள்ளால இருக்கிற மொத்த பொருளோட பெறுமதி அந்த ரீடர்ல இருக்கும். அதுக்கு பிற்பாடு அதிலேயே கார்ட கொடுத்து பே பண்ணிட்டு வந்துர வேண்டியதுதான். அப்ப அதெல்லாம் அதிநவீன தொழில்நுட்பங்கள் அங்க பயன்படுத்தப்படுது. அடுத்தது நிறுவனத்தின் உட்கட்டமைப்புகள். அதுல என்ன மாரியானது ரைட். இப்ப உதாரணமா ஊழியர்களோட வருகையிலிருந்து, அக்கவுண்டிங் சிஸ்டம்ல இருந்து, ஃபைனான்ஸ் சிஸ்டம்ல இருந்து, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ரைட். அடுத்தது குவாலிட்டி மேனேஜ்மென்ட். இதெல்லாம் பிள்ளைகள் ஒரு நிறுவனத்தின் உட்கட்டமைப்புக்குள்ளால வர்ற சில விஷயங்கள். அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான் இந்த விநியோக சங்கிலி தொடர்பான முகாமைத்துவ முறை உண்டு. விநியோக சங்கிலி. அப்ப இந்த விநியோக சங்கிலிய பொறுத்தளவுல பிள்ளைகள் நாங்க ஒரு படம் ஒன்றுல இத அவதானிக்கலாம். முதல்ல எங்களுக்கு வாரவர் வழங்குனர். அப்ப பெரும்பாலும் பிள்ளைகள் மூலப்பொருள் வழங்குனராகவோ அல்லது முடிவுப் பொருள் வழங்குனராகவோ இருக்கலாம். அப்ப அவருடைய பகுதியிலிருந்து வணிகத்த நோக்கி இந்த பொருள் கொண்டு வரப்படணும். இத நாங்க சொல்றது இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இப்ப பிள்ளைகள் அது வணிக நிறுவனத்துல இருக்கு. வணிக நிறுவனத்துல இருக்கிற பொருள வாங்குறதுக்கு எங்கட வாடிக்கையாளர் வாரார்.
அப்ப வாடிக்கையாளருக்கு நாங்க பொருள குடுக்குறோம். அல்லது நாங்களே பிள்ளைகள் மார்க்கெட்டிங் டெக்னாலஜிஸ கையாண்டு, இந்த பொருள வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இத நாங்க அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்குள்ளால கொண்டு வரலாம். அப்ப விநியோக சங்கிலி எடுத்தீங்களாக இருந்தால், முதல்ல வழங்குனர் அப்படிங்கிற ஒருத்தர், அவரால பொருள் வழங்கப்பட்டு இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் கொண்டு உருவாகி, அது வணிகத்துக்குள்ளால போய் வாடிக்கையாளருக்கு செல்றதுக்கான கஸ்டமர் சைட்லயான ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு நடக்கும். அப்ப சப்ளையர், கஸ்டமர்ங்கிற 2 முக்கியமான ஆட்கள் இதுக்குள்ளால வாராங்க, இந்த விநியோக சங்கிலிக்குள்ளால. அப்ப விநியோக சங்கிலியோட கூறுகள் எடுத்தீங்களாக இருந்தால், முதல்ல நாங்க இதுல இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். யார் யார? மூலப்பொருள் வழங்குனர்ல இருந்து, விற்பனை செய்றவர்ல இருந்து, உற்பத்தி செய்றவர்ல இருந்து, இதுல இடைத்தரகர்கள் வந்தால், இவங்க அவ்வளவு பேரையும் பிள்ளைகள் முதல்ல ஒன்றிணைக்கிற வேலை ஒன்று செய்யணும். அடுத்தது தொழிற்பாடுகள் நிறைய இருக்கு. மிக பிரதானமாக உற்பத்தி தொழிற்பாடு தான் அங்க நடக்கிறது. அடுத்தது கொள்வனவுகள் செய்றது. அவ பிள்ளைகள் எங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள பெற்றுக்கொள்றது. அதே நேரத்தில அங்கால அது முடிவு பொருளாக மாறும். இந்த மூலப்பொருள், முடிவு பொருட்கள் தரமானதாக இருக்கணும். வாங்குகின்ற, வழங்குகின்ற ஆட்கள் அதுல ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதுகளுக்கான கொடுப்பனவு முறைகள் இருக்கணும். அந்த கொடுப்பனவு பிள்ளைகள் எவ்வளவு காலத்தில எடுக்கப்படணும்ங்கிறது, அதாவது அதுக்கான கடன் சம்பந்தமான தவணை காலங்கள், அதெல்லாம் அதுக்குள்ளால வரவேண்டியதாக இருக்கும். அடுத்தது நாங்க எடுக்கலாம் விநியோகம். அப்ப விநியோகத்தில பிள்ளைகள் பிரதான 2 ஒன்று மூலப்பொருள் உற்பத்தி நிறுவனத்துக்கு போறது. உற்பத்தி செய்யப்பட்ட முடிவு பொருள் வாடிக்கையாளருக்கு போய் சேர்றது. இதுக்கு தனி வழி, நேர்வழி, இருவழி, 3 வழி அப்படியெல்லாம் நாங்க நிறைய எடுக்க இயலும். இப்போ உற்பத்தியாளர்ட்ட இருந்து நேரடியாக போனால் பிள்ளைகள் வாடிக்கையாளருக்கு அது தனி வழி. அ நேர்வழி. அதே மாரிங்க பிள்ளைகள் உற்பத்தியாளர்ட்ட இருந்து சில்லறை வியாபாரிக்கு போய் வாடிக்கையாளருக்கு போனா அது தனி வழி. உற்பத்தியாளர்ட்ட இருந்து மொத்த வியாபாரிக்கு போய், சில்லறை வியாபாரிக்கு போய், நுகர்வோருக்கு போனால் அது இருவழி. அப்படி நெறைய மெத்தடுகள் அதுக்குள்ளால இருக்கு. அப்ப அது பிள்ளைகள் இந்த விநியோகம் தொடர்பான விஷயங்களுக்குள்ளால வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், வணிக செயற்பாடுகள்ல இந்த விநியோக சங்கிலி முகாமைத்துவம் எவ்வாறு தொடர்புபடுது அப்படின்னு. அதுல ஒன்று தான் இந்த உறவுமுறை முகாமைத்துவம், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். அப்ப நாங்க யார் யாரோட உறவுகள வச்சுக்கொள்ளணும். இப்ப உதாரணமாக மூலப்பொருட்களை வழங்குற ஆட்கள் அல்லது விநியோகஸ்தரோட ஒரு நல்ல உறவு ஒன்று எங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்தில, அத முறையாக பெற்றுக் கொடுக்கிற ஒரு கிரவுட் ஒன்று இருக்கிறாங்க பிள்ளைகள். அவர்தான் இடைத்தரகர் அப்படிங்கிறவர். அவரோட நல்ல ஒரு உறவு ஒன்று இருக்கணும். அடுத்தது பிள்ளைகள், நாங்க வாடிக்கையாளருக்கு தானே பொருள கொடுக்க போறோம். எப்பயுமே பிள்ளைகள் ஒரு வியாபாரத்தின் மெயின் ஹப் அந்த பேக் போன் வந்து வாடிக்கையாளர். அப்ப இந்த வாடிக்கையாளர் பிள்ளைகள் நாங்க நீண்ட காலம் நிலைத்து வைத்துக் கொள்றதுக்கும், புதிய புதிய வாடிக்கையாளர்கள பெற்றுக்கொள்றதுக்கும், இந்த வாடிக்கையாளரோடு இணைந்த ஒரு உறவு முறை ஒன்று பெஸ்ட்டா இருக்கணும். அப்ப யார் யாரோட எங்களோட உறவு முறைகள் நல்லா இருக்கணும்? 1 மூலப்பொருள் வழங்குனர். மூலப்பொருள பெற்றுக்கொள்றதுக்காக இடையில வார இடைத்தரகர்கள். அடுத்தது எங்கட இறுதி முடிவு பொருட்கள பெற்றுக்கொள்ளுகின்ற வாடிக்கையாளர்கள். இவங்களுக்கு இடையிலான உறவுங்கிறது மிக முக்கியம். அடுத்தது பிள்ளைகள் தொழிற்பாட்டு ஒன்றிணைவு. தொழிற்பாட்டு ஒன்றிணைவுங்கிறது, நாங்க மேல சொன்ன இந்த 3 தரப்பினரையும் நாங்க ஒன்றோட ஒன்று இன்டலிக் பண்ணணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஒரு நிறுவனத்தின் வெற்றி தங்கியிருக்கும். வெறுமனே மூலப்பொருள் வந்து சரி வராது. எங்கள்ட்ட போதுமான அளவுக்கு வாடிக்கையாளர் இருந்து பொருள் கொடுக்க முடியாட்டி அதுவும் சரி வராது. அடுத்தது இந்த இடைத்தரகரிட பணியும் மிக முக்கியமானது. அடுத்த முக்கியமான இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பிள்ளைகள், புரோக்யூர்மென்ட், ரைட்? அப்ப பொருள் தேவையான பொருட்கள கொள்வனவு செய்றது. அப்ப புரோக்யூர்மென்ட் பண்ற நேரத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? சரியான பொருள சரியான நபர்ட்ட இருந்து, சரியான நேரத்தில, சரியான அளவுல, சரியான தரத்தில, சரியான விலையில வாங்குறது உறுதிப்படுத்தப்படணும். இப்ப எங்களுக்கு இந்த பொருள வழங்குறவர் பிள்ளைகள் ஆன் டைம் வழங்காம விட்டுட்டால் உற்பத்தி நடக்காது. தரமில்லாத பொருளாக இருந்தால் முடிவு பொருள் தரம் இல்லாமல் போயிரும். சரியான நேரத்தில எங்களுக்கு மூலப்பொருள் வராட்டி, சந்தைக்கு நாங்க சரியான நேரத்தில முடிவு பொருள கொடுக்க எங்களுக்கு மூலப்பொருள் பிள்ளைகள் ஒரு ஒழுங்கான விலையில வராம,
கூடி குறைஞ்சு வருமாக இருந்தால் முடிவு பொருளையும் சரியான விலைக்கு சந்தைக்கு கொண்டு போகலா. ஆகவே இந்த ப்ரோக்யூர்மென்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு டேர்மாக நாங்க இந்த ஆப்பரேஷன்ல கட்டாயம் பார்க்கணும். அடுத்தது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற புதிய 2 டேர்ம்ஸ் தான் இந்த இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸும் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸும். அப்ப இன்பவுண்ட் அப்படிங்கிறது மூலப்பொருள் நிறுவனத்தை வந்தடைகிறதுக்கான மெத்தட் உண்டு. அவுட்பவுண்ட் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட பொருள் வாடிக்கையாளர்களை சென்றடைவதற்கான முறை. அப்ப இதுல பிள்ளைகள் இந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்தது உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப உற்பத்தி தொழிற்பாடு எடுத்தீங்களாக இருந்தால் இது ஒரே மாதிரி நடக்காது. நிறுவனத்துக்கு இருக்கிற டிமாண்ட், நிறுவனம் வச்சிருக்கிற இயந்திர சாதனங்கள், நிறுவனத்தின் திறமை, ஊழியர்களோட நிபுணத்துவம் இதெல்லாம் கொண்டு இந்த உற்பத்தி தொழிற்பாடுகள் மாறும். அடுத்தது சந்தைப்படுத்தல் வழிகள் அப்படிங்கிற ஒன்று, மார்க்கெட்டிங் சேனல். இப்ப சில நிறுவனங்கள் பிள்ளைகள் நேரடியாக தண்டை இலக்கு வாடிக்கையாளருக்கு போவாங்க. சில நிறுவனங்கள் இலக்கு வாடிக்கையாளருக்கு புறம்பாக போய் ஓரளவுக்கு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப இதுகள பிள்ளைகள் நாங்க இந்த சந்தைப்படுத்தல் வழிகள்ங்கிற கேட்டகரிக்குள்ளால கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுவும் எங்கட செயற்பாட்டு முகாமைத்துவத்துல தாக்கம் செலுத்துகின்ற பிரதானமான காரணி. சரி, அடுத்த பிள்ளைகள் நாங்க பார்க்கணும். எங்கட விநியோக சங்கிலிக்கு நாங்க பயன்படுத்த வேண்டிய தந்திரோபாயங்களை எவ்வாறு முகாமை செய்றது. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த விநியோக சங்கிலி தொடர்பான ஐடியா ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதில் நாங்க பயன்படுத்தக்கூடிய தந்திரோபாயங்கள் ஒன்று தான் எங்கட நிறுவன உற்பத்தி பொருளுக்கான கேள்வி அங்கீகாரம் ஒன்றை நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப கேள்வி அங்கீகாரம் அப்படிங்கிறது என்ன? எங்களுடைய பொருளுக்கு சந்தையில காணப்படுகின்ற அக்செப்டன்ஸ். 2வது நாங்க பார்க்கிறது மொத்த உரிமை மற்றும் கிரயம், டிசிஓ அப்படிங்கிறது டோட்டல் காஸ்ட் அண்ட் ஓனர்ஷிப். ரைட். அப்ப அதுக்கு வரக்கூடிய ஆப்பரேட்டிங் செலவுகளையும் நாங்க எடுக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது இதுல பிள்ளைகள் இந்த இடர் டெக்னாலஜிங்கிற ஒன்று அல்லது இடர் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றையும் நாங்க கூடுதலா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பொருளுக்கான வடிவம், அதே மாதிரிக்கு அதன் முகாமை நுட்ப முறைகளையும் நாங்க ஒருக்கா பார்க்கணும். இப்ப சில இந்த இந்த பெர்ஃப்யூம் ஐட்டங்கள்லாம் எடுத்தீங்களாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு பொருள் தான். ஆனா அதுட இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. அதுட அந்த இதெல்லாம் வித்தியாசமா உருவாக்குவாங்க. ஒரு மனிதன் உடம்பு மாறியே பாட்டிலோண்ட உருவாக்கி இருப்பாங்க. ரைட். அதெல்லாம் அதுக்குள்ளால வரும். அடுத்தது சப்ளை செயின். அப்ப இது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வணிக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பொண்டு எவ்வாறு உருவாக்குறது. இப்ப இதுல வார சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிக நெருக்கமான டேர்ம்ஸா இருக்கும். சில அந்த டேர்ம்ஸ் நீங்க புரிஞ்சு கொள்றதுலயும் சில சில நடைமுறை சிக்கல்கள் வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல்ல நாங்க பார்க்கணும் எங்களுக்கான டிமாண்ட் எந்த அளவுல இருக்கு. அப்ப எங்கட டிமாண்ட், எங்கட கேள்விய நாங்க எவ்வாறு இப்ப ஒரு 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 திட்டமிட்டுக் கொள்றது? அதுக்கு பெஸ்ட் பிள்ளைகள் கடந்த காலத்துல எங்கட நிறுவனத்தின் உற்பத்தி பொருளுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருந்தது. அதே நேரத்துல இப்ப கவர்ன்மெண்ட் ஏதாவது புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்குதா? அதால எங்கட உற்பத்திக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப உதாரணமா அண்மை காலங்கள்ல இந்த பிளாஸ்டிக் அதுகளுக்கெல்லாம் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப அதுகளுக்கு பிள்ளைகள் சட்டங்கள் இருக்கிற நேரத்துல அநேகமா உற்பத்தி பொருளுக்கான டிமாண்ட் கொஞ்சம் வீழ்ச்சி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதே நேரத்துல அரசாங்கம் கிட்டத்தட்ட இந்த சோலர கூடுதலா ஊக்குவிச்சாங்க. அப்ப இந்த சோலார் அதிக அளவுல ஊக்குவிக்கிறதால, சோலருக்கான டிமாண்ட் மிக அதிக அளவுல மார்க்கெட்ல இப்ப இருக்குது. சரி. அடுத்தது அதே மாதிரியான பதிலீட்டு பொருள் என்னென்ன எல்லாம் சந்தையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப வாகனங்கள் எடுத்தீங்களாக இருந்தால் ஒரு காலத்துல பெட்ரோல். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் ஹைபிரிட். அதுக்கு பிற்பாடு எலக்ட்ரிக்கல். இப்ப இந்த இறக்குமதி அ விடயங்கள கொஞ்சம் திறந்து விட்டதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் சைனாட வாகனங்கள் மிக அதிக அளவுல வருது. இந்த BYDங்கிற வாகனம் உண்டு. மிக அதிக அளவுல சந்தையில இறக்குறாங்க. அந்த அளவுக்கு அது எலக்ட்ரிக்கல் ரீதியா மிக லாபகரமானதாக பார்க்கப்படுது. அடுத்தது சந்தையில வரக்கூடிய மாற்றங்கள், தொழில்நுட்பத்துல, நாகரீகத்துல வரக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் எங்கட கேள்விய தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கும். அதே நேரத்துல இந்த கேள்விய நாங்க திட்டமிட்டுக் கொள்றதால நல்லதுகளும் இருக்கும். என்னென்ன பிள்ளைகள் உண்டு? எங்களுடைய குவாலிட்டிய நாங்க கூட்டலாம். என்ஹான்ஸ் பண்ணேல். அடுத்தது சிறந்த திட்டமிடல்கள நாங்க செய்யலாம். இருக்கிற வளங்கள பெஸ்ட்டாக பயன்படுத்தேலும்.
சந்தை தொடர்பான ஒரு நல்ல அறிவை நாங்க வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அங்கால நாங்க ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? எதிர்வு கூறல். எத எதிர்வு கூறல் நாங்க செய்றது? அப்ப எந்த மட்டத்துல எதிர்வுகூறல் செய்றது அப்படிங்கிறது பிள்ளைகள், முதல்ல பொருளாதாரத்தை அடிப்படையாகக் கொண்ட எதிர்வுகூறல். அதுல நாங்க 3 மட்டங்கள் எடுக்கலாம். பேரின மட்ட எதிர்வுகூறல், ஐபிபி. அப்ப பேரின மட்டம் அப்படிங்கிறது, இது பிள்ளைகள் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு இந்த மாரி கொஞ்சம் பெரிய ஏரியாவ கூடுதலா டார்கெட் பண்ணும். அடுத்தது துறை மட்டங்கள். அப்ப துறை மட்டங்கள் நாங்க ஏற்கனவே படிச்சோம் தானே, விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைத்துறை, அது எந்த தொழில்துறை அடிப்படையா கொண்டது. அடுத்த பிள்ளைகள் நிறுவன மட்டம். இப்ப நிறுவன மட்டம் எடுத்தீங்களா இருந்தால், சில நிறுவனங்கள் வந்து வித்தியாசமான கல்ச்சர்ஸோட இருக்கும். சில நிறுவனங்கள் பிள்ளைகள் உள்நாடு, சில நிறுவனங்கள் வெளிநாடு, சிலது 2யும் அடிப்படையாக கொண்ட உற்பத்திகள் அப்படி இருக்கும். அப்ப எதிர்வுக்கூறல்ட வகை எடுத்தீங்களா இருந்தால், ஒன்று பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்வுக்கூறல். 2வது நேரத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்வுக்கூறல்கள். சிலதுகள் குறுங்காலமாக இருக்கும். சிலதுகள் நீண்ட காலமானதாக இருக்கும். அப்ப இதுகள் பிள்ளைகள் எங்கட எதிர்வு கூறலோடு சம்பந்தப்பட்ட வகைகளாக நாங்க எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய விடயம்தான் இந்த கொள் கொள்ளளவு திறன் திட்டமிடல். கெப்பாசிட்டி பிளானிங் அப்படிங்கிறது. அப்ப இந்த கொள்ளளவு திட்டமிடல்ங்கிறது பிள்ளைகள் 3 பிரதான மெத்தடுகள கொண்டதாக இருக்கும். சரியா? அப்ப இதுல எங்களுக்கு கொண்டு நாங்க எடுக்கலாம். கொள்ளளவு, இயலளவு கேள்வி மாதிரியை வழிநடத்துதல் அப்படிங்கிற மெத்தட் உண்டு. அப்ப எங்கட கெப்பாசிட்டி என்னங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு கொள்றது. 2வது கொள்ளளவு திறன் தேவை மாதிரியுடன் இது பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது எங்கட கொள்ளளவுட பின்னடைவு கோரிக்கைகளோட மாதிரி என்ன மாறிங்கிறதையும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 3 மாதிரிகள அடிப்படையாக கொண்டுதான் கொள்ளளவு, இயலளவு திட்டமிடல் ஒன்று நாங்க செய்யணும். அப்ப இதுக்குள்ளால வார இன்னும் சில விஷயங்கள் பாருங்க. பொருத்தமற்ற கொள்ளளவு திறன் ஒன்று இருக்கிறதால வார பிரச்சனை. அப்ப இத பிள்ளைகள் நாங்க எவ்வாறு வொர்க் அவுட் பண்ணலாம்? 1 பட்ஜெட்டுகள் போடுறது. அவைங்களுக்கு என்னென்ன வளங்கள் எந்த அளவுல தேவை அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. 2வது அதுல எவ்வளத்த பிள்ளைகள் நாங்க கைவசம் வச்சிருக்கிறோம் அல்லது இத எங்கிருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. அடுத்தது அதால வரக்கூடிய சந்தை தொடர்பான வாய்ப்புகள், எங்கட நிறுவனத்துக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள். ரைட். கடைசியாக இது ஒரு தீவிரமான மாற்றம் அப்படிங்கிறது டைனமிக் சேஞ்ச் ஒன்று எங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல வரலாம். பொருத்தமற்ற கொள்வனவு திறன் ஒன்று ஒரு நிறுவனம் பிரயோகிக்குமாக இருந்தால். அப்ப இந்த கொள்ளளவு திறன் முகாமைத்துவத்தில பிள்ளைகள் ஒரு 3 வகையான தந்திரோபாயங்கள நாங்க பயன்படுத்துவோம். அதுல ஒன்று தான் நிலையான மட்ட கொள்வனவு திறன். அப்படிங்கிறது எங்களுக்கு பிள்ளைகள் அந்த சந்தைய நாங்க பெரிய அளவுல கூட்டி குறைக்காம, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக எங்கட அந்த கொள்ளளவு திறன நாங்க வச்சுக்கொள்றது. இன்னும் ஒன்று இருக்குது துரத்தும் கேள்வி அப்படின்ட்டு. சில பண்டங்களுக்கான கேள்வி பிள்ளைகள் எப்பயுமே மார்க்கெட்ல அதிகரிச்சு கொண்டே இருக்கும். இப்போ உதாரணமா அந்த கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்தீங்களாக இருந்தால், அந்த லொரி வார நேரத்திலேயே கடைக்காராக்கள் முன்னுக்கால வந்து நின்று கொள்வாங்க. ஏன்டா அதுக்கு அந்த அளவுக்கான டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஏங்கர் பால்மா, இது அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் இதுகளுக்கான டிமாண்ட் வந்து பிள்ளைகள் சோ ஹை. அப்ப இதெல்லாம் வந்து அந்த சேஸ் டிமாண்ட்ங்கிற கேட்டகரிக்குள்ளால வந்துரும். அடுத்தது நாங்க கேள்வி முகாமைத்துவம்ங்கிற ஒரு கேட்டகரி ஒண்ட பயன்படுத்துவோம். இது வந்து சந்தைய அடிப்படையாக கொண்டு சில காலம் இருக்கு பிள்ளைகள். அந்த பொருட்களுக்கான பருவ காலங்கள் அப்படிங்கிற உண்டு. இப்ப இந்த ரம்புட்டான் மாதிரியானதுகள், டூரியன்லாம் எடுத்தீங்களாக இருந்தால், இப்ப அதுல பருவ காலம். ஆனா, ஒரு காலத்துல அதுக்கான பருவம் இருக்காது. மாம்பழம் எல்லாம் அந்த மாரி. அந்த பாக்கு கிளம்பில் அப்படி ஒன்று வரும். ரைட். அந்த வெற்றில போடுற ஆட்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சில நேரங்கள்ல பாக்கட விட மிக அதிக அளவுல போய் நிக்கும். அதே மாரிக்கு அந்த மீன்ட பிரச்சனைக்கு அப்படி வரும். அப்ப டின் மீனுக்கான கேள்விகள் அந்த நேரத்தில் அதிகரிச்சு காணப்படும். அப்ப இதெல்லாம் வந்து நாங்க இந்த கேள்வி முகாமைத்துவத்துக்குள்ளால சரியா பேலன்ஸ் பண்ணணும். எந்த காலத்துல எந்த பொருள் அதிக அளவுல கொண்டு வரணும், எத குறைக்கணும்.
இப்ப இப்ப உதாரணமா தக்காளியிட விலை குறைவாக இருக்கிற காலத்துல சோஸ் விற்பனையிட அளவு குறைவா குறைவாக இருக்கும். அதே பிள்ளைகள் தக்காளியிட விலை அதிகரிச்சதுக்கு பிற்பாடு சோஸ் விற்பனைக்கான டிமாண்ட் கூடும். அப்ப இந்த சோஸ் உற்பத்தி செய்ற ஆட்கள் என்ன செய்யணும்? தக்காளி விலை குறைஞ்ச காலத்துல நிறைய எடுத்து, அதுக்கான உற்பத்திகள சரியா தயார்படுத்தி, இங்கால விலை கூடுற நேரத்துல அத நாங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். இப்படி நாங்க சில கேள்வி முகாமைத்துவ நுட்ப முறைகள வடிவமைக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த செயற்பாட்டு முகாமைத்துவத்துல வார இன்னும் ஒரு முக்கியமான ஏரியா தான், இந்த தொழிற்சாலை தள அமைவு திட்டங்கள் அப்படிங்கிற ஒன்று பிள்ளைகள். இந்த தொழிற்சாலை தளமைவு திட்டங்களானது பிரதானமாக 4 வகைப்படுத்தலாம். ஒன்று செயன்முறை தள அமைப்புங்கிறது. 2வது உற்பத்தி பொருள் தள அமைப்பு அப்படிங்கிறது. 3வது அலகுத்தள அமைப்பு அப்படிங்கிறது. 4வது நிலையான இடம் ஒன்ற அடிப்படையாக கொண்ட தள அமைப்பு அப்படிங்கிறது. அப்ப அதுல பிள்ளைகள் செயன்முறை தள அமைப்புங்கிறது ஒரு உற்பத்தி படிமுறை ஒன்று செய்யப்பட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மாற்றும். அங்க பிள்ளைகள் அடுத்த உற்பத்தி நடந்து அதுக்கு அடுத்து போகும். இவ்வாறு நடக்கக்கூடிய உற்பத்தி தான் நாங்க செயன்முறை தள அமைவு திட்டம் அப்படின்னு எடுக்கலாம். உதாரணமாக நீங்க எடுக்கையிலும் இந்த ஆடை உற்பத்திகள் அது கிட்டத்தட்ட பிள்ளைகள் இந்த செயன்முறை தள அமைப்புக்குள்ளால போகும். அடுத்தது உற்பத்தி பொருள் தள அமைப்பு அப்படிங்கிறது பிள்ளைகள் ஒரு வரிசை ஒன்று இருக்கும். அப்ப இந்த வரிசையில என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு உற்பத்தியா நடந்து 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 கொண்டு அப்படியே மூவ் ஆகி கொண்டு இருக்கும். இப்போ உதாரணமா அந்த மோட்டார் வாகனம் செய்யற ஃபேக்டரிஸ் எல்லாம் பாருங்க. முதல்ல என்ஜின் ஒரு பக்கத்துல இருந்து வரும். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் டயரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பாடியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அசெம்பிள் பண்ணுவாங்க. ரைட்? இது ஒன்றுக்கடுத்து 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 ஒன்றா போய் கொண்டிருக்கிறது. அது உற்பத்தி பொருள் தள அமைப்பு. 3வது நாங்க எடுக்கிறோம் அலகு தள அமைப்பு அப்படிங்கிறது. அப்ப அலகுத்தள அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தளபாடங்கள் மாதிரியானதுகளை உற்பத்தி செய்றது. இப்ப உதாரணமா தளபாடத்துல ஒவ்வொரு ஏரியாஸ் இருக்கு. அத ஒவ்வொரு இடங்களா எடுத்து பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்வாங்க? ஃபிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்ப அது அலகுத்தள அமைப்பு. 4வது நாங்க எடுக்கலாம் நிலையான இடத்தள அமைப்பு. ஒரு உற்பத்திக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, அது மூலப்பொருள், முடிவுப் பொருள், வேலையாட்கள், அடுத்தது ஏனைய வளங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, அந்த இடத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்திகள். பெரும்பாலான கட்டுமானங்கள் எல்லாம் இந்த நிலையான இடத்தளத்த அடிப்படையாக கொண்டு நடைபெறக்கூடியதாக இருக்கும். இனி இதுல வரக்கூடிய சில நன்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தீமைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத அடிப்படையாக கொண்டும் உங்கள்ட்ட சின்ன சின்ன கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தள அமைப்பு திட்டங்கள தொடர்ந்து பிள்ளைகள் அடுத்து நாங்க வரப்போறோம் தர முகாமைத்துவம். இதுவும் செயற்பாட்டு முகாமைத்துவத்திட இன்னும் ஒரு கான்செப்ட்டா இருக்கும். தர முகாமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி பொருளோட குவாலிட்டிய நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கையாளக்கூடிய முறைகள். தர முகாமைத்துவம் எடுத்தீங்களாக இருந்தால், அதுல வரக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் தரவட்டம் அப்படிங்கிற ஒன்று. இந்த தரம் அப்படிங்கிற வேர்ட நீங்க எடுத்தாலே பிள்ளைகள், இது பெரும்பாலும் ஜப்பான் ஆக்களால உருவாக்கப்பட்டது. தரவட்டம் அப்படிங்கிறது, ஒரே துறையில இருக்கிற ஆக்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சந்திக்கணும். சந்தித்து பிள்ளைகள் தங்களுடைய உற்பத்தியில காணப்படுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக கதைக்கணும். கதைத்து அந்த குறைபாடுகளுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள முன்வைக்கலாம் அப்படிங்கிறத நாங்களே முடிவெடுத்த பிள்ளைகள், எங்கட உற்பத்திய ஒரு ஸ்டாண்டர்டான மாத்துகின்ற மெத்தட் தான் இந்த தரவட்டம் அப்படிங்கிற ஒன்று. அந்த தரவட்டத்துல பிள்ளைகள் கட்டாயம் அவ்வளவு பேரும் பங்கு பற்றணும். அவரவருடைய பிரச்சனைகள் கட்டாயம் முன்வைக்கணும். ஒருவர் சொல்ற விஷயத்தை இன்னும் ஒரு ஆள் கேட்கணும். இனி அதுக்கு ஒருத்தர் தீர்வு ஒன்று முன்வைக்கப்பட்டு இறுதியான ஒரு 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 தீர்மானத்துக்கு அமைய பிள்ளைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஜப்பானை பொறுத்தளவுல இந்த கார் உற்பத்தியாளர்கள் எல்லாம் இந்த தரவட்டம்ங்கிற ஒரு ஸ்டைல கையாண்டு தான் அவங்க அந்த கார் உற்பத்தியில காணப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்தாங்க. இன்னைக்கு உலகத்துல பிள்ளைகள் நம்பர் 1 கார் ஏற்றுமதியாளரா ஜப்பான்ங்கிற நாடு இருக்கிறதுக்கு, அல்லது வாகன ஏற்றுமதியில அவங்க நம்பர் 1 இருக்கிறதுக்கு இதுகள் மிக முக்கியமான ஒரு காரணத்தை ஏற்படுத்தியது.
இன்னும் ஒன்று இருக்கு பிள்ளைகள், மிக முக்கியமான ஒன்று. அதுதான் TQM அப்படிங்கிற ஒன்று. மொத்த தர முகாமைத்துவம். அப்போ ஒரு நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளும் தரப்படுத்தலுக்குள்ளால வரும். ஒரு நிறுவனத்துல ஊழியர் ஒருத்தர் நிறுவனத்துக்குள்ளால வந்து தொழில ஆரம்பிச்சு, தொழில செய்து, அது ஒரு முடிவு பொருளா கன்வெர்ட் பண்ணி, வெளியில வரைக்கும் பிள்ளைகள் அவ்வளவு செயற்பாடுகளையும் இந்த தரத்துக்குள்ளால கொண்டு வரதுதான் முழுத்தர முகாமைத்துவம் அப்படிங்கிற உண்டு. அப்ப இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு வகையான ஸ்டைல்ஸ் வச்சிருப்பாங்க. ரைட்? தரமான வேலைகள செய்றது அப்படிங்கிற உண்டு. அடுத்தது வாடிக்கையாளர்ல தான் அதிகபட்ச கவனங்கள கையாளணும். அடுத்தது மிக சிறந்த முன்னேற்றத்திற்கான தந்திரோபாயங்கள கையாளணும். அடுத்தது தொடர்ந்தேர்ச்சியாக முன்னேறுதல் அப்படிங்கிற உண்டு. அடுத்தது பரஸ்பர மரியாதை மற்றும் குழு வேலை. இப்ப இலங்கையில பிள்ளைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஸ்டெர்லிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த வாகனங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இந்த TQM அப்படிங்கிற ஒரு மெத்தட பிள்ளைகள் அங்க போய் நல்லா பார்க்கணும். இப்ப அங்க ஒரு வாகனம் முதல் முதல் அவங்களோட நிறுவனத்துக்குள்ளால என்டர் ஆகுற நேரத்துல அதுக்கு ஒரு நம்பர் டேக் கொண்டு வைப்பாங்க. இப்ப 2வதா போற வாகனமா இருந்தா வாகனத்துல மேலால ஒரு ஒரு மேக்னெட் பாக்ஸ் ஒன்று வச்சிருவாங்க. அப்ப உள்ளுக்கால இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும் இது இன்றைக்கு வந்த 2வது வாகனம் அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் அந்த நம்பர்களுக்கு கலர் கொடுத்திருக்கிறாங்க. பச்சை நிறத்தில நம்பர் ஒன்று கொடுத்தால் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறார். சிகப்பு நிறத்தில நம்பர் கொடுத்தால் ரிப்பேருக்கு வந்திருக்கிறார். நீல கலர்ல நம்பர் ஒண்ணு கொடுத்திருந்தால் பிரிஃபரன்ஸ் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த வேலை செய்ற ஆட்களுக்கு தெரியும். அந்த நீல கலர் இருக்கிற வாகனத்த தான் முதலாவது எடுப்பாங்க. ரிப்பேரா இருந்தால் பிள்ளைகள் அது சர்வீஸ் செக்ஷன்ல போயிட்டு இருக்காது. அது வேற ஒரு செக்ஷன் ஒன்று கொண்டு போயிட்டு போடுவாங்க. அடுத்தது ஒரு வாகனத்த வந்து முதல்ல ஒரு அசெசர் வந்து பார்ப்பார். பார்த்து எல்லா பிரச்சனைகள கேட்டு தெரிஞ்சு, அந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வுகளையும் எங்களோட கதைப்பாங்க. சரியா? இதெல்லாம் பிள்ளைகள் இந்த TQMல பெஸ்ட்டான மெத்தட்ல வச்சிருக்கிற நிறுவனங்கள்ல உண்டு. வசதி வாய்ப்பு கிடைச்சால் என்னைக்காச்சும் ஒருக்கா இந்த ஸ்டெர்லிங்கிற கம்பெனி போய் ஒருக்கா பாருங்க. உங்களுக்கு TQM பெஸ்ட்டா படிக்கலும் அங்க. அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் TQM நன்மைகள். அப்ப அது பிள்ளைகள் ஒரு போட்டி நயத்த பலமாக்கும். அதாவது எங்கள்ட்ட இருக்கிற காம்படிஷன அதிகரிக்க செய்யும். மாறும் மற்றும் புதிதாக உருவாகுகின்ற சந்தைக்கு ஏற்ப சூழல் மற்றும் அரச கொள்கைகளுக்கு ஏற்ப மாற்றியமைத்துக் கொள்ளுதல். 3வது பிள்ளைகள் அதி உயர்ந்த உற்பத்தி திறன் ஒன்று அங்க கட்டாயம் வச்சிருப்பாங்க. 4வது சந்தை பற்றிய முழுமையான அபிப்பிராயத்த சும்மா அந்த அளவு ஸ்டாண்டர்ட்ல உயர்த்தி வைப்பாங்க. அடுத்தது ஏதாவது கழிவுகள் அல்லது டேமேஜஸ் இருந்தால் அத கட்டாயம் ஒதுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் காஸ்ட்ட குறைக்கிறதுக்கான வேலைகள அதிக அளவுல செய்வாங்க. அடுத்தது உயர்ந்த லாபத்த உழைக்கிறதுக்கான வேலைகள் செய்வாங்க. இப்ப உதாரணமா அந்த காற்று பதனாக்குற சிஸ்டங்கள், சாலிட் பவர் இதுகள் கூடுதலா கையாளுவாங்க. அடுத்தது வார வாடிக்கையாளர்கள முழுமையாக நம்ப வைத்து பிள்ளைகள் அவர்களுடைய நம்பிக்கையை வெற்றி பெற செய்து திருப்தியை அதிகரிப்பாங்க. அடுத்தது அந்த வேலை செய்ற ஆட்களுக்கு அந்த வேலை தொடர்பான பாதுகாப்பு. உதாரணமா கார் ரிப்பேரிங் ஆக இருந்தால் கட்டாயம் ஹெல்மெட் போடணும், சேஃப்டி ஷூ போட்டிருக்கணும். அந்த மாதிரி. இனி அவங்களுக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு வகையான பெறுமதிகள், வெகுமதிகள் கொடுப்பாங்க. அடுத்தது டீ டைம் ஒன்று இருக்கும், லஞ்ச் டைம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான சில சில சிஸ்டங்கள் எல்லாம் அங்க பெஸ்ட்டா அப்ளை பண்ணுவாங்க. ஈவன் பிள்ளைகள் டாய்லெட் கூட அவங்க அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருப்பாங்க. உள்ளுக்கால ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப டாய்லெட் கிளீன் பண்றவர் அந்த ஷீட்ட ஒருக்கா அந்த 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும்? எழுதணும். அப்ப அட்லீஸ்ட் 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவாவது அவர் உள்ளுக்கால போய் அத கிளீன் பண்ணிட்டு வருவார். அதான் அந்த இடத்துல அவங்க டார்கெட் பண்றது. அடுத்த தர முகாமைத்துவத்துல வார இன்னும் ஒரு முக்கியமான அணுகுமுறை தான் பிள்ளைகள் 5S கோட்பாடு அப்படிங்கிற ஒன்று. இதுவும் ஜப்பான் ஆட்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதான் செய்ரி அப்படிங்கிறது. தேவையில்லாத பொருள எடுத்துடுறது. அடுத்தது செய்டோன் அப்படிங்கிறது. அத பிள்ளைகள் தேவையான பொருளொண்ட தேவையான இடத்துல வைக்கிறது. 3வது செய்சோ அப்படிங்கிறது. முடியுமான அளவுக்கு வேலைத்தளம் சுத்தமாக தூய்மையானதாக இருக்கணும். 4வது சிக்கட்சு அப்படிங்கிறது. அத பிள்ளைகள் தொடர்ந்து நாங்க பயன்படுத்தி, அதுக்கு நாங்க என்னவாகிறோம்? பழக்கப்பட்ட ஒரு ஆளாக மாறிருவோம். அடுத்தது சிட்சுகே. சிட்சுகேங்கிறது பிள்ளைகள், நாங்க இருக்கிற இடத்த பாதுகாப்பான ஒரு இடமாக, சிறந்த ஒரு பணிச்சூழலாக மாத்தி விடுவோமாக இருந்தால், அதுதான் 5S அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இதுவும் பிள்ளைகள் ஜப்பான்ட வெற்றிக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு முறை. அடுத்தது கெய்சன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் உண்டு.
இதுல பிள்ளைகள் 2, 3 மெத்தட்ஸ் இருக்கு. கெய்சன் அப்படிங்கிற உண்டு, கென்பான் அப்படிங்கிற உண்டு, ஸ்மெட் அப்படிங்கிற உண்டு, ரெட் அப்படிங்கிற உண்டு. இப்படி பல்வேறுபட்ட முறைகள் எல்லாம் இருக்கு. அடுத்த பிள்ளைகள் இந்த தர முகாமைத்துவத்துக்குள்ளால நாங்க இருப்பு மட்டங்களை பேணுதலும் எடுக்கலாம். இப்ப இருப்பு மட்டங்கள் எடுத்தால் நீங்க அதை ஏற்கனவே படிச்சதுதான். உதாரணமா உச்சரிப்பு மட்டம் அப்படிங்கிறது இழிவிருப்பு மட்டம், மறுக்கட்டளை மட்டம் இருந்து நாங்க பொருளை பயன்படுத்த அது நுகர்வாக இருக்கும். பிறகு ஒருக்கா பொருளை வாங்குவோம், திரும்ப பயன்படுத்துவோம், திரும்ப நுகர்வோம். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பொருள் கட்டளையிடப்பட்டு நிறுவனத்துக்கு வந்து சேருவதற்கான காலம் முதன்மை காலமாக இருக்கும். அங்கால பிள்ளைகள் இழிவிருப்பு மட்டத்துக்கு கீழால இருந்தால் அது பாதுகாப்பு இருப்பு மட்டமாக இருக்கும். அதே நேரத்துல உச்சரிப்பு மட்டத்துக்கும் இழிவிருப்பு மட்டத்துக்கும் இடைப்பட்டதுதான் நாங்க வாங்க வேண்டிய பொருள்ட அளவு, மறுக்கட்டளை தொகை. அங்கால பிள்ளைகள் எங்களுக்கு இன்னும் ஒரு இருப்பு படிச்சிருப்பீங்க நீங்க, பொருளாதார கட்டளை கணியம் அப்படிங்கிற உண்டு. ஆகவே கட்டளை கிரயம் குறைந்து கொண்டு வர, இருப்பு வைத்தற் கிரயம் அதிகரித்து கொண்டு வர, இது 2ம் சேர்ந்தால் அது பொருளாதார கட்டளை கணியம். எக்கானமிக் ஆர்டர் குவான்டிட்டிங்கிற உண்டு. இது 2ம் உங்களுக்கும் அந்த இருப்பு மட்டங்கள்ல தர முகாமைத்துவத்துக்குள்ளால தாக்கம் செலுத்துகின்ற இன்னும் சின்ன சின்ன சப் ஹெட்டிங்ஸா நாங்க எடுக்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியதுதான் இன்றைய நவீன காலத்துல இருக்கிற இந்த உற்பத்தியோடு இணைந்த நவீன சில நுட்ப முறைகள் அல்லது புதிய சில கன்செப்ட்ஸ் இருக்கு. உதாரணமா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் கேட் அப்படிங்கிற உண்டு. கணனி உதவியுடனான வடிவமைக்கின்ற முறை. அடுத்த பிள்ளைகள் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கணனி உதவியுடனான உற்பத்தி முறை. 3வது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் கணனி ஒன்றிணைந்த உற்பத்தி முறை. 4வது கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் சிஎன்சி எண்மான கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிற உண்டு. இதோட பிள்ளைகள் நாங்க எடுக்கலாம் ரொபோட்டிக் டெக்னாலஜிஸ். அதே மாதிரி இப்ப நடைமுறையில் இருக்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சஸ் இதெல்லாம் எங்களுக்கு அதுக்குள்ளால வரும். அப்ப அதுல கணனி உதவியுடனான வடிவமைப்புங்கிறது பிள்ளைகள் கிராபிக் டிசைனிங் சிஸ்டங்களை நாங்க கூடுதலா பாவிக்கிறது. இப்போ உதாரணமா டியூட் ஒன்று செய்யறதா இருந்தா அதுக்கு ஒரு கிராபிக் டிசைன். வீடு கட்டுமானங்கள் செய்யறதா இருந்தால் பிள்ளைகள் இந்த ஆட்டோகேட் மாதிரியான சிஸ்டங்களை பாவிச்சு கட்டுமானங்களுக்கு போகலாம். அப்ப இதெல்லாம் வந்து சிஏடி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்குள்ளால வரும். அடுத்தது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். அதாவது பிள்ளைகள் ஒரு உற்பத்தியை செய்யறதுக்கு நாங்க எல்லா உள்ளீடுகளை கம்ப்யூட்டர் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவரே சில வேலைகள் செய்வார். இப்போ உதாரணமா வாகனங்களை பழுது பார்க்கிறதுக்கெல்லாம் அப்படியாப்பட்ட மெத்தடுகள் கையாளுறாங்க. அடுத்தது கணனி இணைந்தது இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒன்றோடு சேர்த்து வச்சிருக்கிறது. இப்போ உதாரணமா பிள்ளைகள் இந்த டைப் செட்டிங் செய்யறதுக்கான மெத்தட் உண்டு. அதை பிளேட் மேக்கிங்கா மாத்தி அப்படியே நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் பண்றது. அடுத்த பிள்ளைகள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு இந்த கணனி மயப்படுத்தப்பட்ட எண்மான கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு முறை ஒன்று கையாளுறாங்க. இது கூடுதலாக பிள்ளைகள் இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாவிக்கிறது. அங்கால இந்த ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சஸ்ங்கிற உண்டு. அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இதுவும் பிள்ளைகள் இன்றைய அதிக அளவுல உற்பத்தி முகாமைத்துவத்துல பயன்படுத்தப்படுது. எந்தெந்த மாதிரி இடங்கள்ல இந்த தாது பொருட்களை கண்டுபிடிக்கிறது, எரிவாயுகளை பதப்படுத்துறது, இதெல்லாம் பிள்ளைகள் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்களை தான் கொண்டு போவாங்க. கண்ணாடி உற்பத்தி, பிளாஸ்டிக் உற்பத்தி, ரசாயன தொழிற்சாலைகள் அதெல்லாம். அதே மாதிரி இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு பிள்ளைகள், பிளாக் செயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் உண்டு. அதாவது வாடிக்கையாளரையும் நிறுவனத்தையும் இணைக்கிறது. இடைத்தரகர்கள் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமா நீங்க பேங்க்ஸ் எல்லாம் எடுங்க. நீங்க காசு டிபாசிட் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்க 2 பேரும் கனெக்ட் ஆகும். ஆனா எங்கட இன்டர்மீடியேட் இல்லாம இதுகள் நடக்கிறது. அததான் நாங்க இந்த பிளாக் செயின் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றாக பார்க்கிறோம். அதுல நல்லதும் இருக்கு, தீமையும் இருக்கு. நேரம் மிச்சப்படுத்தப்படும். அதே மாதிரி பிள்ளைகள் எல்லா இடத்துக்கும் நாங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் வசதியா இருக்கும். ஆனா இப்ப இந்த ஆன்லைன் சிஸ்டங்கள்லாம் எடுத்தீங்களா இருந்தால் இந்த ஹேக் பண்றதுகள் அதுகள் கூட சட்டவிரோத செயற்பாடுகள் நிறைய நடக்குது. அடுத்தது ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட. இப்படியெல்லாம் பிள்ளைகள் இந்த என்ன சொல்றது இந்த பிளாக் செயின்ல சில கெட்ட பக்கங்களும் இருக்கு. எல்லாத்துலயும் நல்லதுகளும் இருக்கு. கூடவே எல்லாத்துலயும் மோசமான சில விஷயங்களும் இருக்கு. எங்களுக்கு ஓரளவுக்கு அதுகள் ஐடென்டிஃபிகேஷன் உண்டு.
இருக்கணும். அப்ப இவ்வளவு விடயங்களை உள்ளடக்கியதுதான் உங்களோட இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம். உங்களோட முகாமைத்துவ பாடப்பரப்புல கொஞ்சம் போரிங் ஏரியா தான் இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம். இருந்தாலும் எக்ஸாம் பேப்பர்ல அதிக அளவுல வினாக்கள் வார பகுதி. அப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்று பாருங்க. 1.12 தொழிற்பாட்டு முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற தானியங்கி தொழில்நுட்பங்கள் 2 தருக. ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் 2 கேட்கிறாங்க. அப்ப அது ஓரளவுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே. அப்ப நிறைய இருக்குது பிள்ளைகள் ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது? கேட்ங்கிற உண்டு, கெம்ங்கிற உண்டு, சிம்ங்கிற உண்டு, ஏஐங்கிற உண்டு, இந்த பிளாக் செயின்ங்கிற உண்டு, ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ்ங்கிற உண்டு. இப்படி நிறைய டெக்னாலஜிஸ் பிள்ளைகள் அதுக்குள்ளால வருது. இன்னும் ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று நாங்க பார்ப்போம். இதுல போட்டிருக்கிறாங்க. வளங்கள் சங்கிலி முகாமைத்துவம் தவிர்ந்த தொழிற்பாட்டு முகாமைத்துவத்தின் வேறு 2 தொழிற்பாடுகள். அப்ப வினா இலக்கம் 4. அப்ப அவங்களோட வேற 2 தொழிற்பாடுகள் என்ன? தர முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்றது, உற்பத்திய வரிசைப்படுத்துறது, தளவமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது, கேள்விகளை எதிர்கொள்றது, அதே மாதிரி இயலளவு திட்டங்களை தயாரிக்கிறது. அதெல்லாம் அதுக்குள்ளால நாங்க எடுக்கலாம். செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் ஏனைய பணிகள். அதுல வளங்கள் சங்கிலி முகாமைத்துவத்தின் முக்கியத்துவங்கள் 2 முக்கியத்துவங்கள் கேட்கிறாங்க. அப்ப வளங்கள் சங்கிலி முகாமைத்துவம்ங்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய பார்த்தோம். அதுல ஒன்றுதான் முடியுமான அளவுக்கு காஸ்ட குறைக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கான விசேடமான வாடிக்கையாளர்களை உருவாக்குறது, மேம்படுத்தப்பட்ட வினைத்திறன்களை கொண்டு வாரது, இடர் முகாமைத்துவங்கள் செய்யறது, சிறந்த கொள்வனவுகளை தீர்மானிக்கிறது, விற்பனை லாபத்தை அதிகரிக்க செய்யறது, அதெல்லாம் அதுக்குள்ளால வரும். அங்கால அதுல இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. பொருள் மற்றும் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் நாங்க பார்த்தோம் தானே. என்னென்ன வரலாம்? ஒன்று பிள்ளைகள் பௌதீக தன்மை உடையது. ரைட். உற்பத்தி நுகர்வு ஒரே இடமா, வெவ்வேறு இடமா? அதே மாதிரிக்க பிள்ளைகள் களஞ்சியப்படுத்த முடியுமா, களஞ்சியப்படுத்த முடியாதா? இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பொருட்கள், சேவைகளை வேறுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த வினா. ஆகையபில் இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் சம்பந்தமா நாங்க ரொம்ப டீட்டெயிலாகவும் போகல, ரொம்ப சுருக்கமாகவும் போகல. ஓரளவுக்கு உங்களோட ஒரு 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 பிஎம்ஏ லெவல் ஸ்டூடண்ட்டுக்கு தேவையான அளவுக்கான தகவல்களை தந்திருக்கிறேன். அப்போ ஓரளவுக்கு அதுகளை பாருங்க ஃபுல்லா. ரைட். அது சம்பந்தமான பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க. அது சம்பந்தமா உங்கள்ட்ட வேற ஏதாவது நோட்ஸ்கள் இருந்தா அதுகளையும் பார்த்துக் கொள்ளலாம். இந்த சமபாட்டு புள்ளி ஆய்வுகள கூட கொஞ்சம் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் அதுக்குள்ளால வரும். அப்ப சமபாட்டு புள்ளி ஆய்வுகள் படிச்சிருப்பீங்க தானே பிள்ளைகள். அது எப்படி வரும்? ஒன்று நாங்க எடுக்கணும் நிலையான கிரயத்த, அங்கால நாங்க எடுக்கணும் மொத்த கிரயங்கள, அங்கால நாங்க எடுக்கணும் மொத்த வருமானத்த. அப்ப மொத்த கிரயம், மொத்த வருமானம் சந்திச்சால் அது ஒரு சமபாட்டு புள்ளி. சமபாட்டு புள்ளிக்கு மேலால எதிர்பார்க்கை விற்பனை வருமானம் பாதுகாப்பின் எல்லை பெறுமதியாகவும், எதிர்பார்க்கை விற்பனை அலகுகள் பாதுகாப்பின் எல்லை அலகுகளாகவும் இருக்கும். அப்ப இதுகள் நீங்க ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவல்லையும் படிச்சிருப்பீங்க. அப்ப அதையும் ஓரளவுக்கு நீங்க மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப முடியுமான அளவுக்கு இந்த பார்த்த விடயங்களை திரும்ப திரும்ப ஒருக்கா பார்ப்பதன் ஊடாக ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு வரும். அப்ப பெரும்பாலும் இந்த ஏஐடி பாடப்பரப்புல நிறைய மாணவர்கள் ஸ்கோர் குறைவா எடுக்கிற பகுதிகள்ல ஒன்றுதான் இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம். முகாமைத்துவம் ஓரளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சரியா போறீங்க. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், செயல்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் அதுகளெல்லாம் உங்களுக்கு போகுது. சந்தைப்படுத்தலும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போறீங்க. மனித வளமும் பரவாயில்ல. இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் கொஞ்சம் வீக். அப்ப அதுக்கான ஒரு வழிகாட்டல் கருத்தரங்காத்தான், வெபினாராத்தான் இது இருந்திருக்கும். அப்ப இத ஒருக்கா 2, 3 தடவ திரும்ப திரும்ப பாருங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. முடியுமான அளவுக்கான உதவிகளை செஞ்சு தாரோம். தேங்க் யூ.